வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் கொடுத்த கிட்டு. இது வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் உத்ரா பாப்பாவுக்கு வாங்கினப்போ வந்து க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு எல்லாமே. அப்போ கொடுத்தது தான் சேமாக தான் இருக்குது, கலர் மட்டும்தான் வேறு. ஒரு வந்து பெட்டு கொடுத்தாங்க பாப்பாவை படுக்க வைக்கிற மாதிரி. மோஸ்ட்லி இந்த பெட்டில் நம்ம படுக்க வைக்கிறோன்னா முடியுமான்னு தெரியாது. ஏன்னா பாப்பா வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சாய்வாங்க, நேராக இருக்க முடியாது அந்த பெட்டில். இருந்தாலுமே நாங்கள் அந்த பெட்டுக்கு வந்து வச்சுட்டு தான் இருக்கோம். உத்ராவுக்கு கொடுத்ததுமே இன்ன வரைக்கும் நாங்கள் வச்சுட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க, ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு. அதில் பாப்பாவை தூக்கிட்டு போகிற மாதிரி டவலு, அதில் பேபி ஃபோட்டோ வச்சுது, அழகாக இருந்துச்சு. கலருமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து கட்டி விடுற மாதிரி துணி தான் கொடுத்துருந்தாங்க. சின்ன ஜட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஒரு செட்டு ட்ரெஸ்ஸில் வந்து மேலே போடுற சட்டையும் கீழே வந்து கட்டி விடுற மாதிரி துணி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மோஸ்ட்லி பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஜட்டி போடுறதும் நிற்கவும் நிற்காது அந்தளவுக்கு. நம்ம இந்த மாதிரி துணி தான் மோஸ்ட்லி கட்டி விடுவோம். அவங்களுமே வந்து அந்த மாதிரி துணி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 செட்டு கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சட்டை மேலே கொடுத்துருந்தாங்க. அதுவும் நாட் போடுற மாதிரி தான் இருந்துச்சு, தலையை கூடி போடுற மாதிரில நாட் போடுற மாதிரி. அதுவும் நல்லா இருந்துச்சு, நம்ம வீட்டில் போட்டு விட்டுக்கலாம் பாப்பாவுக்கு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு கொசு வலை கொடுத்துருந்தாங்க. கொசு வலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு கொசு வலை. அந்த கலரும் எல்லோ தான், எல்லாமே எல்லோ தான். இது வந்து கொசு வலை வந்து நல்லாவே இருந்துச்சு, நல்லா விரித்து விட்டுக்கலாம். பாப்பாவை படுக்க போட்டுட்டு நல்லா விரித்து விட்டு வச்சுக்கலாம் கொசு வலை. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ப்ராடக்ட்லலாம் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு சின்ன பொம்மை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கிளிப்பு கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு விளையாட்டு காட்டுறதுக்கு. அப்புறம் வந்து லேகியம் ஒன்று கொடுத்துருந்தாங்க, நான் சாப்பிட்ற மாதிரி அந்த லேகியம் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா க்ளோஸாக காட்டுறேன் பாருங்கள். அது வந்து இது சுண்டி லேகியம் அப்படி போட்டிருந்தது. இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியல. பட் நான் ஃபஸ்ட்டு உத்ரா கொடுக்குறப்போ நான் சாப்பிட்டதில்ல, இப்போ சாப்பிட்லாமான்னு பார்க்குறேன். அப்புறம் எனக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சோப் கொடுத்துருந்தாங்க. அதில் 2025 போட்டிருந்தது, நவம்பர். அது யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன். அதேமாதிரி ஜான்சன்ஸ் ப்ராடக்ட்டில் தான் பாப்பாவுக்கு ஆயில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஷாம்பு கொடுத்துருந்தாங்க. சோப்பு டப்பா எல்லாமே வந்து ஜான்சன்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. சோப்பு டப்பா ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த ஹேண்ட் வாஷ் நல்லாயிருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாவே இருக்கும் அந்த ஹேண்ட் வாஷு. ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஆயில் கொடுத்துருந்தாங்க. சோப்பு ஜான்சன்ஸ், எல்லாமே ஜான்சன்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்டு எல்லாமே நான் பாப்பாவுக்கு வந்து நான் இது வரைக்கும் ஹிமாலயா யூஸ் பண்ணுறேன். பட் இதுவுமே யூஸ் பண்ணால் எப்படி மாற்றி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன நெயில் கட்டர் கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு இப்போவே நெயில் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஆனால் நெயில் கட்டரில் வந்து நாங்கள் இது வரைக்கும் கட் பண்ணல. நெயில் கட்டர் ஒரு குட்டியாக கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு, பார்க்க கொஞ்சம் டிசைனாக இருந்துச்சு. பாப்பா டவல் பாருங்களேன், சூப்பராக இருக்குது, நல்லா பொம்மைலாம் போட்டு அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.